நேத்து திடீர்னு ஷூட்டிங் போனதால ஒரு பொலிர்வு. இந்த லாக்டவுன்ல இருந்து மூளை பிரேக் டவுன் ஆனதான் மிச்சம். பட் இது உங்களை பார்த்து உங்க சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 5 மணிக்கு மேல ஐடி ஆபீஸ்ல நுழைஞ்சு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க வேலை முடிச்சு 9 இங்கிலீஷ்ல. நகையா? அது வேற என்னன்னு வேற ஏதாவது மாதிரி யோசிங்க. என்ன வேற என்னன்னு சொல்லலாம்? எனக்கு சொல்றாப்புல மாப்பிள்ள பித்தலன்ட்டு. இருமாமா என்னமோ யோசிச்சுக்கிறோமா, அது நகைக்கல் சாப்பிடுவாங்களோ என்னென்னமோ யோசிக்கிறேன். ரம்யா எங்க அங்க வந்து? ஆமா இது மேட்ச் கொஞ்சம் விட்டா கூட போச்சு, அதனாலதான் உன்னை திசை திருப்பினேன். கொஸ்டின் சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். இது எதுக்காக இவர் வச்சிருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல மரம்? நீங்க நார்மலா யோசிக்க மாட்டீங்க, சுத்தி வளைச்சுதான் யோசிக்கிறீங்க. டோர்னா டோர் வைக்க மாட்டீங்க, டோர்னா டுர். அம்மா பேட்டை. அம்மா ஹோட்டலுக்கு போனோன்றியா? பசிக்குதா? ஏன் என்னாச்சு? என்ன அப்புறம் அவருக்கு மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 2 பிக்சர் என்ன சொல்லுங்க? ஆமா இதுக்கு தெரியாதா? ஈஸி பாது அச்சு நோதிடலாம். தப்பா சொன்னீங்கன்னா -10. அதனாலதான் பிரஷர் குக்கர். அதுக்கு நான் அமைதியாவே இருந்துறேன் ப்ரோ. அமைதியா இருந்தாக்க -25. நாங்க செல்ல வந்தாலே என்ன நடக்குதுன்னே தெரியல. 5 வருஷம் 10 வருஷம் யார் அப்படின்னு காட்டல. ஆனா பாவி, நான் வந்து பஸர் நீங்க காமிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். 3வது க்ளூ நம்ம லோட் பண்ணிடலாம். ரெடியா இருக்க போறாங்க. பஸர் தெரிக்க போகுது. வணக்கம், வெல்கம் வியூவர்ஸ். கலிபோர்னியா தமிழ் டிவி அண்ட் ஸ்லோ தமிழ் சங்கம் வழங்கும் வீட்டில இருந்து விளையாடு. This episode is brought to you by Dosa Street in Milton Keynes. Thank you guys for being our gracious sponsors. ரொம்ப appreciate பண்றோம். இந்த show is made possible by all of you guys. Thank you so much. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல விளையாட போற ஆள் பாத்தீங்கன்னா 2 பேருமே பயங்கர செலிபிரிட்டிஸ்ங்க. நம்ம வந்து நான் இவங்களுக்கு பெரிய பில்டப்லாம் கொடுக்கறது எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் ஏற்கனவே இந்த ஷோல வந்திருக்காரு. பயங்கரமான வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஐகானிக் ஹேர் ஸ்டைல். ஐகானிக் ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சிருக்காரு. அதை தவிர வந்து இவர் வந்து சாதாரணமா நான் வந்து என் ஃபேஷியல் ஹேரை மாத்தினேன்னா எங்க அம்மாவே நான் பார்க்க கவனிக்க மாட்டாங்க ஜென்ரலா. இவர் வந்து ஷேவ் பண்றத வீடியோ போட்டா ஒரு 50,000 பேர் 70,000 பேர் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரே பயங்கர இது ஈவெண்டாவே நடக்கும் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற முதல் கெஸ்ட் புகழ். நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் ஹலோ அப்படியே ஒரு மெசேஜ் சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. சூப்பர். எல்லாரும் உங்களை மிஸ் பண்றோம் புகழ். ஆமாங்கய்யா, டெய்லியும் வந்துடுறேங்க. அப்படியே ஜாலியா ஈவினிங் வந்து உட்காந்துடலாம் அந்த மாதிரி. அது கரெக்ட். உங்க அழகோட ரகசியம் என்னன்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க. என்ன விஷயம் புகழ், என்ன நடக்குது? இல்லைங்க, நேத்து திடீர்னு ஷூட்டிங் போனதால ஒரு பொலிர்வு. அதனாலன்றீங்க நீங்க? எல்லாமே அது இருக்குன்றாங்க, ஏதோ மேட்டர் இருக்குன்றாங்க. உங்களோட க்ளோக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் தேங்க்யூ அகைன் புகழ், நீங்க நம்ம ஷோக்கு திருப்பி வந்ததுக்கு. எல்லாரும் பாப்புலர் டிமாண்ட்ல கூப்பிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னொரு செம்ம ஜாலியான எபிசோடுக்கு வெயிட்டிங். நம்ம பார்க்க போற செகண்ட் கெஸ்ட் வெட்டுக்கிளி பாலா. வெல்கம் பாலா. வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம். வெல்கம். எங்க ஓட்டு கேக்குற மாதிரி என்ன ப்ரோ நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு வசந்தன் கோ வளர்ப்பு பையன் மாதிரி இருக்கீங்க. ஆரம்பிச்சிங்களா? ரைட். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. எங்க ப்ரோ இந்த லாக்டவுன்ல இருந்து மூளை பிரேக் டவுன் ஆனதான் மிச்சம். பட் இது உங்களை பார்த்து உங்க சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஸ்கைப்ல ஒரு மீட்டிங் இருக்கிறதால கொஞ்சம் ஹைப் ஆயிட்டேன். தப்பாத்துக்காதீங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்க பாலா. நீங்க தெரியாம பேசுறேன்னு சொல்றது இப்படி வச்சு செய்றீங்க. அப்ப இன்னும் தெரிஞ்சு பேசினா எங்க கதையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எங்க ப்ரோ இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னு என் கதையும் முடிஞ்சுது. சுத்தமா காசுலாம் காலி. பின்னாடி என்னது செவுத்துல மணி பிளான்ட் ஆவா பாலா? அது ஒண்ணு இல்ல பிரதர், ஹவுஸ் ஓனருக்கு எவனோ மணி பிளான்ட் வைக்க சொல்லி ஐடியா கொடுத்துக்கிறான் வீட்டுக்குள்ள. அவர் மணி ப்ராப்ளத்தினால செவுத்துலயே பிளான்ட் வச்சு மணி பிளான்ட்னு கூப்பிட்டுக்கிறார் டெய்லி. இது மாதிரி ஒரு அற்புதமான ஆட்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ரைட், சூப்பர். வருது புகழ் ஏதோ சொல்லிருந்தீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல பாலா, வணக்கம் பாலா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. எப்படி இருக்க? இருக்க மாமா. அண்ணன் தான் பிரகாசமா பல் டாக்டர் மாதிரி இருக்கிறாரு. பலன்னு நம்மள பாரு சோர்ந்து போயிருக்கிறேன்.
சூப்பர். சரி, நம்ம வீட்டுல இருந்து விளையாட ஷோக்கு போலாம். நம்ம இப்போ ஷோ விளையாட ரெடியா? வீட்டுல விளையாடலாமா? எல்லாம் ப்ரோ. சூப்பர். ப்ரோ அவர் பேட்டிங் என்ன கேம் ப்ரோ ஆக்சுவலா நமக்கு விளையாட போறது இப்ப? அதான் நான் உங்களுக்கு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 3 செக்மெண்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜாயின் தி டாட்ஸ், செகண்ட் வந்து ஹூ அம் ஐ, தேர்ட் ஹேண்டில் வித் கேர். ஜாயின் தி டாட்ஸ் வந்து என்னன்னா ஒரு தீம், கிராண்ட் தீம் இருக்கும். அதாவது படம், பாட்டு, சாப்பாடு, இடம் எதுவோ வேணாலும் இருக்கலாம். விஷுவல்ஸ் காட்டுவோம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படியோ சம்மந்தப்படுத்தி ஆன்சர் வரும். 1 minute ஆன் த கிளாக். 10 பாயிண்ட் கரெக்டா சொன்னா பாஸ் ஆச்சுன்னா 5 பாயிண்ட். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது 5 மணிக்கு மேல ஐடி ஆபீஸ்ல நுழைஞ்சு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. வேலை முடிச்சு போகும்போது இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொன்னீங்கன்னா ஜாலியா இருக்கும். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. இல்லங்க 5 மணிக்கு இல்ல, நீங்க எப்ப போனாலும் ஐடி ஆபீஸ்ல இப்படிதான் பேசுறாங்க. ஆமா, யூ see அந்த பருப்பு மேல ஒரு கீ போறீங்க, நெய்ன்னு வராது, பருப்பு மேல கீ போட்டு வெண்ணெய் போட்டா ஒரு டேஸ்டியா இருக்கும் அப்படிங்க. அந்த மாதிரி இருக்குது, ஜாலியா இருக்கு. சொல்லுங்க. So join the dots. அதான் சிம்பிள் விஷுவல்ஸ் சேர்த்து போட்டு என்னன்னு சொல்லலாம் ஆன்சர். கரெக்டா சொன்னா 10 பாயிண்ட், பாஸ் ஆகி சொன்னா 5 பாயிண்ட். 1 நிமிஷம் இருக்கு இதுக்கு. இதுல வந்து 2 பேருக்கும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 4 கொஸ்டின் மொத்தமா. ஓகே ப்ரோ. அடுத்த ரவுண்ட் நான் ரவுண்ட் வச்சே சொல்றேன். இப்போ நம்ம வீட்ல இருந்து விளையாடலாம். ரெடியா? ஓகே, விளையாடலாம் ப்ரோ. பாலா புகழோட நம்ம இப்போ வீட்ல விளையாட போறோம். ஜாயின் தி டாட்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन புகழ். இது ஒரு பாப்புலர் தமிழ் பாட்டுங்க. இருங்க, தமிழ் பாட்டு அது மேல பிச்சிருந்தா உட்காந்துக்குச்சு. பாட்டா இது? பாட்டு. ஒரு பழைய பாட்டு. ஆமா, இது ஒரு பாட்டுன்னு உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் காலையில ஆனா ரேடியோல போட்டு காட்டுவானுங்க எங்க ஏரியாலாம். மாமா இந்த பாட்டெல்லாம் கொழா கட்டி தெருவுல போடுவாங்க மாமா. அந்த பாட்டு இது தெரியாதா உனக்கு? இருங்க, நீங்களே ஹிண்ட் சொல்லி ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா பாயிண்ட் அடிச்சிடுவாரு. ஐயோ ஆமால, ஐயோ என் டீம் நினைச்சு பேசினுங்க, மறந்துட்டேன் ப்ரோ. சாரி. ஐயோ மாமா, சாரி மாமா. முதல்ல என்ன கல்யாணம் அது? இல்ல மாமா, நிச்சயதார்த்தம். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. ரெண்டாவது சமையல், சாதம், காய்கறிகளும் பிரமாதம். அது நீங்க ஃபர்ஸ்ட்க்கு கல்யாணம் சொன்னீங்களா, ரெண்டாவது கல்யாணம் சொன்னீங்களா? கல்யாண சமையல் பண்றது சாதம், கல்யாண சமையல் சாதம். சரி, கல்யாண சமையல் சாதம் தான் பாட்டே பாடி காமிச்சிட்டாரு புகழ். நான் இதுக்கு மேல சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க விரும்பல. கல்யாண சமையல் சாதம் நீங்க பாடின பாட்டு பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். சூப்பர் ஆன்சர். அப்படியே நீங்க பாடுனீங்களே, அப்படியே ஒரு லைன் பாடுங்க பாப்போம். பாட்டை வந்து உனக்கு காலையில போடுறாங்களா? நான் என்னென்னமா யோசிக்கிறேன். மாரியம்மன் கோயில் திருவிழா யோசிச்சேன். டப்புன்னு போடுவாங்களோ என்னென்னமா யோசிக்கிறேன். ரம்யா எங்க அங்க வந்தது? ஆமா, இது மேட்ச் கொஞ்சம் விட்டா கூட போச்சு. அதனாலதான் உன்னை திசை திருப்பினேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது பாருங்க புகழ், அவர் உங்களை திசை திருப்பி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா விளையாடுறாரு. நீங்களும் இறங்கி செய்யணும் பாருங்க. இல்ல நான் வந்து நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் க்ளூக்கு சொன்னீங்களா செகண்ட் க்ளூக்கு சொன்னீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதனாலதான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்ல அது ரெண்டாவது நடுவுல கேக்குறீங்களா? ஆமா, அது என்ன கல்யாணம், அது காதல், அது என்ன புரியல. அது மாமா என்ன சொல்லுவா, சிலபஸ்ல இல்ல ப்ரோ, அவர்கிட்ட கேளுங்க. தெரியல. சிலபஸ்ல இல்லையாவே. ரைட். சூப்பர். ஆனா சப்டா ஓபன் பண்ணிருக்கீங்க. எடுத்த உடனே ஒரு 6 அடிச்சு புகழ் கலக்கிட்டீங்க. பாலா உங்க மேல தான் இப்ப பிரஷர். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ரெடியா? நீங்க நிறைய ஒரு திசை திருப்பினீங்க. இப்போ அவரு செய்ய போறாரு பாருங்க. அவர் கேமராவே திருப்ப போறாருன்னு நினைக்கிறேன் கோவத்துல. இது ஒரு தமிழ்நாடுல ஒரு டவுன். ஓகே, ரொம்ப சிம்பிள். டிஸ்ட்ராக்ட் ஆகாம பதில் சொல்லுங்க. புரியல. டவுன் என்ன மாதிரி ஊர் சொல்லுங்க. ஒரு ஊர் பேரு, தமிழ்நாட்டுல ஒரு ஊரு. என்னடா இது? ஒரு நிமிஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? கடல். வேற என்ன சொல்லலாம்? அது வேற என்ன இருக்கு? பீச். குளம் வெட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அங்க வேலை செஞ்சிருக்கோம் தான் உட்காந்துக்கிறாங்களா? ஐயா கொல்தோலி வந்துக்கிறாங்களா? நீங்க சொல்றீங்க. நீங்க எங்க ஐடி பசங்க மாதிரி இந்த மாதிரி பீச்னு சொல்றீங்க? நம்ம ஊர் பாஷையில சொல்லுங்க. கடற்கரை.
சரி, அது அப்படி வச்சுட்டு அடுத்ததுல என்ன இருக்கு? காலு. சரி, காரைக்கால். ஏண்டா அவன் சொந்த ஊரு பைத்தியக்காரன். ஆமா, அதான் இரீசர் பண்ண மாமா. ஊருக்காரன் 9 பேர் பாப்பா மாமா. நாளைக்கு ஊர் பேரை சொல்ல மாட்டேன்னு கேக்குறான். அதுதான் சொல்லிவிட்டேன். நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். காரைக்கால். கரெக்ட் ஆன்சரா? கரெக்ட் தான் பாலா. உங்க ஊரே தான், காரைக்கால் தான். ப்ரோ அது தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரி மாவட்டம், பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட். உங்க கொஸ்டின்ல தப்பு இருக்குது. என்னங்க அதனால டவுன் இல்ல ஊர் இல்லன்றீங்களா நீங்க? இல்ல டவுன் இல்ல, தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரி ஸ்டேட். ஓ திருப்பி கேளுங்க, திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் விளையாடணும்னா அத நாங்க க்ளூவே மாத்தறோம். நீங்க இல்ல வேணாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, போடுங்க இத போட்டுருங்க. ஆக்சுவலா என்ன ஊர்ல ஒரு சில பேர் கடன் வாங்கிக்கிறவங்ககிட்ட இதை பார்த்தா அந்த கடனை கொஞ்சம் டிஸ்கட் பண்ணுவானுங்க. இதை கொஞ்சம் போட்டு விட்டுருங்க தயவு செய்து. அண்ணே ராமநாதனே பாத்து உங்க பேர் சொல்லிட்டேன். சோ இப்போ எப்படி நீங்க ஊருக்குள்ள போச்ச பாலா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா? நீங்க இப்ப அப்படியே பயங்கரமான செலிபிரிட்டி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சோ ஊருக்கு போனா இல்ல ப்ரோ, வண்டி புக்க வச்சு வண்டிக்கு காசு வாங்கிக்கிறேன். ஆனா போறதுனால ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறாங்களே. ஏய் திரும்பி போனா செருப்பு இல்ல, செருப்பு கட்டி தான் அடிப்பாப்ல. ரொம்ப சிம்பாலிக்கா இருக்கும். அந்த ஹீல்ஸ் என்ன பார்த்தோன்னே, ஹீல்ஸ பார்த்தோன்னே மலை ஹீல்ஸுக்கு ஏறுது. என்னடா இது இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. இல்ல என்னதான் சென்னையில இருந்து வந்தாலும் திண்ணையில உட்கார வச்சுதான் சோறு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது நம்ம ஊர்ல. பட் இருந்தாலும் ஊருக்கு பாப்பாங்க. சூப்பர். அதுக்காக தான் உங்களுக்காக ஸ்பெஷல் வெல்கம்காக தான் இந்த கொஸ்டின் அப்படி போட்டது. மறுபடியும் நாங்க வந்து தமிழ்நாடுல இருக்குன்னு சொல்லி உதவாங்க போறோம். நாங்க திருப்பி பாலா பாண்டிச்சேரியில இருக்கு. நானே கரெக்ஷனை சொல்லிக்கிறேன். பட் சூப்பர், 2 பேருமே செமையா ஓபன் பண்ணிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் புகழ் உங்களுக்கு. இது ஒரு சாப்பாடு ஐட்டம். பாக்குறேன், ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் நம்ம ஊர்ல. இது மாமா இது உனக்கு தெரியாதா மாமா? அம்மா நீ வேற குத்துனே. ஆமா இது தெரியாதா உனக்கு? ரெண்டாவதுல என்ன இருக்கு கவனிங்க. நகையா? அது வேற என்னன்னு வேற ஏதாவது மாதிரி யோசிங்க. அது என்ன வேற என்னன்னு சொல்லலாம்? கல்யாணி கவனி. கோல்டு சொல்லலாமா? அது சரி. அதுக்கு வந்து என்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க? அதோட சேர்த்து அப்படி வாங்க பாப்போம். தங்கமா? சரி, வேற? கவரிங் மாமா. காமேரு. அது கட்ட ஃபர்ஸ்ட் கோல்டுக்கு வேற என்ன? தங்கத்துக்கு வேற என்ன தமிழ்ல? தங்கத்து நகை. பித்தளை சொல்லு மாமா. ஏய் மாலா, ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கோ. ரெண்டாவதுல தங்கத்துக்கு வேற வேர்ட். தமிழ்ல என்ன? தமிழ்ல தான் ஐயோ டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க பாஸ் ஆயிடுச்சு. ஆன்சர் சொல்லுங்க. நான் சொல்லுமா? சொல்லுங்க, எனக்கு பாயிண்ட் போகுதுல. பாயிண்ட் போகாதுங்க, பாயிண்ட் வரும். ஒரு பாதி பாயிண்ட் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்கு. பாதி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கல்லு. ஃபர்ஸ்ட் கல்லு. நகை. மூணாவது கல்லுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் வந்து எறும்பு. சரி. ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन எங்க ஊர் பேரே எனக்கு 8 நிமிஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது. இது எப்படி தெரியும் எனக்கு? எனக்கு சொல்றாப்ல மாப்பிள்ள பித்தளன்ட்டு. இருமாமா என்ன போய் யோசிச்சுக்கிறோமா? அது நகக்கல். தெரியல ப்ரோ क्वेश्चन பாஸ். நீங்களே சொல்றீங்க. 2 பேரும் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ தங்கத்துக்கு வேற வேர்ட் சொல்லுங்க. புகழுக்கு தெரிஞ்சிச்சு போல. சொல்லுங்க பாப்போம். தங்கம். தங்கத்துக்கு வேற என்ன? தங்க நகை. பொன். ப்ரோ அதுக்கு ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விட்டுருக்கலாமா ப்ரோ? ஈஸியா தெரிஞ்சுங்க பொண்ணுன்னு போட்டு என்னைய குழப்பி. அவ்வளவு ஈஸியா போட்டா எப்படிங்க அப்புறம்? என்ன ப்ரோ மூக்க 3 ஊர் தூக்கி வர மாதிரி இருக்குது. ஐயா பொங்கலாங்கயா? அதேதான், சக்கரை பொங்கல் தான் ஆன்சர் அதுக்கு. அட கடவுளே, நான் ஐஸ் கட்டி நினைச்சேங்க. அது சரி, என்ன எறும்புல இருந்து ஐஸ் கட்டி எங்க கியூப்ல போட போகுதுன்னு நினைச்சேங்க. இவ்வளவு பெருசா போடுவீங்க சக்கரையா? நான் இப்ப ரொம்ப சின்னதா போட்டா கண்ணுக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அப்புறம் ஊத்துறீங்க. கல்லு. நான் அது கல்ல பார்த்தோன்னா காரை போடான்னு நினைச்சிட்டேன். காரை போ அந்த மாதிரி போயிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் போயிடுச்சு. ஏன் நீங்க
இந்த ஐஸ் கட்டி தான் எனக்கு சரி எதுக்கு எறும்பு ஐஸ் கட்டி எடுத்து எங்க போக போகுது அப்படின்னு யோசிச்சு மரக்கடிக்க போதுமா அது அதான் நான் வேற மலையில் நினைச்சேன் வலியல் அந்த மாதிரி ஏதாவது ஆம்லேட் ஐட்டம் போலுக்கு அதான் சொன்னேன் நான் வந்து தங்கத்துக்கு வேற வேர்டு சொல்லுங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன். பொண்ணு வந்து பொங்கல் அப்படியே நீங்க சேர்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படியா வந்து எடுத்துன்னு வந்திருக்கலாம். எறும்பு என்னத்தை முக்கியதா அப்படின்னு கேட்டு அப்படி போயிட்டு போட்டுருக்கலாம் நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். பட் ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம அசால்ட்டா அடுத்த இதுல பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. பாலா, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் ரெடியா? ஒரு ஃபேமஸ் டிவி சேனல். ஃபேமஸ் டிவி சேனலா? ஆமா. தமிழா, இங்கிலீஷா, கன்னடமா, தெலுங்கா? அது வந்து எல்லா பாஷையிலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சேனல். அப்படி ப்ரோ எனக்கு புரிஞ்ச பாஷையில சொல்லுங்க ப்ரோ. என்ன பாஷை எனக்கு தெரியும். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்ச பாஷையிலும் இருக்கு, கவலையே படாதீங்க. தூர்தர்ஷன். அவள்தான் கண்டுபிடிச்சு. உங்களுக்கு வந்து மூளை 3/4 கிலோ இருக்குது. நீங்க நார்மலா யோசிக்க மாட்டீங்க, சுத்தி வளைச்சுதான் யோசிக்கிறீங்க. டோர்னா டோர் வைக்க மாட்டீங்க, டோர்னா டுர், தர்பார்னா தர். தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் காலங்காலமா ஒரு பட பாடல இருந்து ஒண்ணு விடாம பாத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எப்படி விடுவேன்? பாசிபிளி நம்மளோட ஓல்டஸ்ட் சேனல். சோ அதுக்காக தான் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்து போட்டது தூர்தர்ஷன் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். ஆமா, நாங்க தூர்தர்ஷன். தேங்க்யூ. ஓ, எப்படி கரெக்டா சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு ப்ரோ? நானா தூர்தர்ஷன் சேனல் டிவி ஆஃப் பண்ணிட்டு கூட 1/2 hour பாப்பேன் ப்ரோ. அந்த அளவுக்கு அற்புதமான சேனல் அது. தூர்தர்ஷன் அந்த மியூசிக் நல்லா இருக்கா? சமால அந்த மியூசிக் மாதிரி வரும் ப்ரோ, அழகா இருக்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்குமா, கேக்குறது நல்லா இருக்கும்? ரெண்டுமே நல்லா இருக்கும் ப்ரோ. அது எனக்கு பாயிண்ட் எடுத்துக்கிறதுனால என்ன வேணா பெருமையா பேசுவாங்க. ரைட், சூப்பர். நம்ம வந்து செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எண்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எண்டுல நம்ம ஸ்கோர்ஸ் என்னன்னா, புகழ் நீங்க 10 பாயிண்ட்ல இருக்கீங்க. பாலா இப்போதைக்கு லீட் எடுத்து 20 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. பட் நமக்கு நிறைய ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய கேட்ச் அப் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட்ல வந்து நிறைய பாயிண்ட் ஸ்டீல் பண்ணலாம். ஆனா புகழ், நான் இப்ப சொல்றேன், அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா திசை திருப்புறாரு, உங்களை டிஸ்ட்ராக்ட் எல்லாம் பண்றாரு. நீங்களும் பார்த்து இந்த காம்படிஷன்ல லீட் எடுத்து எங்க ஹவுஸ் ஓனர் பக்கத்துல ஒரு புது வீடு எடுத்து தங்கணும். அதுதான் என் ஆசை. எப்படியாவது பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. டெஃபினட்டா செய்யலாம். அவர் பாருங்க பெரிய கோல்ஸோட வந்திருக்காரு புகழ், நீங்க பார்த்து செய்யுங்க. ரெடியா? அடுத்த இருக்கிற பணத்தை வாங்கி ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். சரி, ரெடி. நம்ம அடுத்த ரவுண்ட் போறோம். இது Who Am I? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்க்ஸ் டு அவர் கான்டென்ட் கிரியேட்டர். நம்ம கான்டென்ட் கிரியேட்டர் ஜெயபிரகாஷ் தம்புசுவாமி, பால்டிமோர் மேரிலாண்ட்ல இருந்து. அவர் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்களே மூக்க சுத்தி தொடறாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது. கொஸ்டின் சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். இது எதுக்காக இவர் வச்சிருக்கேன்? பின்னாடி பேக்ரவுண்ட்ல மரம், இது சட்டை, ஒரு நான் பிறந்த வாஷிங்டன்ல பிறந்த வடிவேல் சார் மாதிரி இந்த டக்குனே நான் அது கூட யோசிச்சேன். வாஷிங்டன் வடிவேல். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். ஜெயபிரகாஷ் ஐயா, நன்றிங்க ஐயா. ப்ரோ ஜெயபிரகாஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. 4 காசு பார்க்க வச்ச ஜெயபிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர். ஸோ தேங்க்ஸ் டு அவர் கான்டென்ட் கிரியேட்டர் ஜெயபிரகாஷ். இந்த தடவை வந்து சாஸ்தா ஃபுட்ஸ் வழங்குற $25 கிஃப்ட் கார்டு ஜெயபிரகாஷ் உங்களுக்காக, கான்டென்ட் கிரியேட்டருக்காக. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கொஸ்டின்ஸ் தான் செம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். And thanks to Shasta for the sponsorship also. அடுத்து நம்ம Who Am I விளையாட போறோம். Who Am I ரவுண்ட் அதே மாதிரி சிம்பிள் 2 கொஸ்டின் ஈச். கரெக்டா சொன்னா 10 பாயிண்ட், பாஸ் ஆச்சுன்னா 5 பாயிண்ட். 1 நிமிஷம் கிளாக்ல. அதே தீமும் அதே மாதிரி தான். விஷுவல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் விஷுவல்ஸ் வரும், எல்லாம் சேர்த்து போட்டு எப்படி வந்து கரெக்டோ அந்த மாதிரி தான். ஓகேயா? இப்ப போன ரவுண்ட் விளையாடுற மாதிரியே தான், ரொம்பலாம் பெருசா காம்ப்ளிகேஷன்ல. கிரவுண்ட் ஒண்ணுதான், ரவுண்ட் வேற. அவ்வளவுதானே ப்ரோ? அவ்வளவுதான், கிட்டத்தட்ட பேர் மட்டும் மாத்தி வச்சு ஜாலியா போயிடலாம் ப்ரோ. போயிடலாமா? அப்ப முதல்ல உங்ககிட்டே ஆரம்பிச்சிடலாம். ப்ரோ வயசுல பெரியவர், வாட்ட சட்டமா இருக்கிறாரு, அவரை வச்சு ஆரம்பிங்க ப்ரோ. ஜாலியா இருக்கு. நீ வந்து வாழ்க்கையில ரொம்ப பெரிய பையன், நீ நான் சொல்றது அந்த விதத்துல பார்த்தா நான் தாங்க ரொம்ப வயசான. அதுக்கு என்ன வச்சு ரவுண்டா உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க.
இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். ப்ரோ என் மூஞ்ச பாத்துட்டு எங்க அம்மா சமைக்கவே ஆரம்பிக்க மாட்டாங்க. நீங்க சோவெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க, அவரை வச்சு ஆரம்பிங்க ப்ரோ. இல்ல முதல் தடவை ராசியா இருக்கும், கவலைப்படாத, நீ பண்ணு, எனக்கு தெரியும். இல்ல ப்ரோ அவர் கொஞ்சம் லேசியா இருக்கு, அதெல்லாம் சொல்றாப்ல. நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. சின்னசாமி முருகேஷ் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்னசாமி வந்து ஆகாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? அடுத்தது ஒரு ஜாலியா விளையாடுறாரு. பாருங்க பாலா, நீங்க தான் இப்ப ஆரம்பிக்கணும். நீங்க வேற லீட் எடுத்துருக்கீங்களா? நீங்க தான் இப்ப ஆரம்பிக்கணும் இந்த ரவுண்டு. சரி விடுங்க, போட்டு விடுங்க. கலாச்சார முறையில அதானே கரெக்ட். நீங்க என்ன கலாச்சாரம் காய்ச்சணும்னு சொன்னா கூட நான் ஆரம்பிக்க மாட்டேன் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் பண்ணி விடுங்க, பண்றேன். சரி, who am I? முதல் கேள்வி பாலா உங்களுக்கு. தமிழ் காமெடி ஆர்டிஸ்ட். சூப்பர். இன்னும் ஒரு ஓவர்ல 1 மினிட். பாலையா. பாலையா. ஃபர்ஸ்ட் 2 இதுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் 2 க்ளூ. டிபங் பாலையாவா? ஆமா, டிஃபன் சாப்பிட்டாரு, அப்புறம் வந்து காபி குடிச்சாரு. ஆத்தி ஆபங்க் பாலையாவா? இல்லங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? பாலையா தானே? அது கரெக்ட் தான். பாலையா கரெக்ட். பாலையா உங்களுக்கு எந்த பாலையா அது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? லைக் இவரோட காமெடி எல்லாம் பாத்துறீங்களா நீங்க? ப்ரோ எங்க தாத்தா பேர் கூட பாலையா தான், அதான் என் பேர் பாலான்னு வச்சுக்கிறாங்க தெரியுமா? அப்படியா? பாலையா தான் கூப்பிடுவாங்க. சூப்பரா. அப்ப தாத்தா என்ன பண்றாப்ல, எப்படி என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு இப்ப? தாத்தா வந்து காலகாலமா கார்பெண்டரா வந்துட்டு காலாவதி ஆயிட்டாப்ல. சோ அந்த பேரை எனக்கு குத்துட்டாப்ல, அவ்வளவுதான். ஆமா இருவோமா இது அந்த பாட்டி இப்ப என்ன பண்றாங்க? பாட்டி 2 பேரும் எங்க இருக்காங்க, என்ன போயிட்டு இருக்கு? பாட்டி மாசமான பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மாமா. சூப்பரா சொல்டே. தாத்தா பாட்டி பாலையா தான் ப்ரோ. பாலையா தான். ஆல்ரைட், கரெக்ட். தாத்தா நம்ம கிளாசிக் தமிழ் காமெடி ஆர்டிஸ்ட் டிஎஸ் பாலையா இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர் பால். ஐயா அவன் டீ எடுத்து சொல்லவே இல்லை, அதுதான் நான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நான் ஒரு இனிஷியல் பாக்கல, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அவரை வளர்ச்சியை தான் பாக்குறேன். இனிஷியல் எல்லாம் பாக்கல. அவரை பாலையா தான் என் மைண்ட் இருக்குது. பாலையா பரவாயில்ல, நாங்க வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி பரவாயில்ல டிஎஸ் பாலையா வரலாம் பரவாயில்ல விட்டோம். பட் அவ்வளவுதாங்க. அடுத்தது நீங்க எஸ் பேங்க்ல எஸ் விட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பட் அது பரவாயில்ல. டிஎஸ் பாலையா கரெக்ட். இந்த இடத்துல நாங்க உங்க பாட்டி தாத்தா பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் பாலா. சூப்பர். நிச்சயமா எங்க தாத்தா வந்து சும்மா உட்காந்தா கூட தாவங்கடையில அடிச்சுட்டு போவாப்ல. பட் இருந்தாலும் என்ன இந்த வீட்டுல வந்து எனக்கு இந்த ஒரு பேர் சொல்லி கொடுத்து, எனக்கு தான் பேர் எடுத்து கொடுக்கல, இந்த பேர் எடுத்தாவது என்ன காப்பாத்திருக்காப்ல. தேங்க்யூ பாலையா தாத்தா, தேங்க்யூ. பேங்க் கடை பாலையா அதெல்லாம் நிறைய படிச்சுன்னு இருக்கேன். என்ன இப்ப எதுக்கு பேங்க் வந்தது? பேங்க் கடை பாலையா, டீ கடை பாலையா? நான் யோசிச்சேன் மாமா, எங்க தாத்தாக்கு டீ கடையில அக்கௌண்ட் கிடையாது, எப்படி பேங்க்ல அக்கௌண்ட் கொடுப்பான்னு இதெல்லாம் வச்சு யோசிச்சுக்கிறேன். சூப்பர். மறுபடி பாருங்க பாலா, நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து புகழ் மேல பயங்கர பிரஷர் இருக்கு. நம்ம புகழ் ஈஸியானா நம்ம கேட்சப் பண்ண போறோம். எல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரண மேட்டரு வச்சு சேரும். ரெடியா? போலாம். சூப்பர். ஒரு மீடியா ஆங்கர், இவரு பாப்புலர் ஆங்கர், ரொம்ப பாப்புலர். நான் கண்டுபிடிச்சேன் மாமா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள்தான் முடிஞ்சிச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். டைமர் ஆரம்பிச்சு. ப்ரோ என்ன ப்ரோ அவருக்கு மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 2 பிக்சர் என்ன சொல்லுங்க? ஈரோடு மகேஷா? கண்டுபிடிச்சாப்ல. எப்படி சொல்லுங்க? ஈரோடு தான் வருது. சொல்லுங்க, என்ன இருக்கு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஐயா இல்லைங்க, ஈரோடு அது என்னங்கய்யா? ஆமா மாங்காய் இருக்குல்ல, மாங்காய்க்கு ஈரோடு மகேஷ். அப்படி பாருங்க, நீங்க அப்படி வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. கோத்து ஈரோடு மகேஷ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஈரோட பார்த்தோன்னே எனக்கு யாரோடு கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர். நீங்க எப்படி பாலா, நீங்க வந்து டைமர் ஸ்டார்ட் ஆனோடனே அவ்வளவு எக்ஸைட் ஆனீங்கல்ல, அதுலதான் அவருக்கு வந்து ஹிண்ட் வந்துச்சு. மாமா நினைச்சிருப்பாப்ல இவனே கண்டுபிடிச்சிட்டான், நமக்கு தெரியாதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாப்ல. இல்ல மாப்ள ஐயா, நம்ம நிறைய எவ்வளவு திருக்குறள் சொல்லி கொடுத்திருக்காரு, எவ்வளவு நமக்காக பண்றாருல, மைண்ட்ல இருப்பார்.
நிச்சயமா ஆமா சூப்பர் ப்ரோ. ஈரோடு தேஷ் சொல்லுங்க பாலா. அடுத்து எனக்கு தாடி பாலாஜி அந்த மாதிரி ஈஸியான ஃபுட்டேஜா போடுங்க ப்ரோ, ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். பேசாம நீங்களே கொஸ்டினையும் கொடுத்துங்க, நான் அதே கொஸ்டினா போட்டு அப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லலாம். நிச்சயமா நீங்க வந்து கொஸ்டினை கொடுத்துருங்க, நான் தெரியாத மாதிரி தலையை சொன்னீங்கன்னு கடைசியா ஒரு செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி சொல்லிடுறேன். இதுதான் தவறான விஷயம். அப்படி இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி, வசதியா இருக்கும் ஆக்சுவலி. அதெல்லாம் ஒரு குவார்டர் கோழி பிரியாணியா செலவாகுங்க. அப்படியா? ஏன் ப்ரோ குவார்டர் கோழி பிரியாணியா? அது ப்ரோ கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகுது. அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஆமா அதான். வேணா பீப் ரைஸ் தரலாமா ப்ரோ? அது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. அது வந்து சேர்ந்தா கரெக்டா क्वेश्चंस வந்துரும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிச்சயமா ப்ரோ. அவனே சாப்பாடுக்கு சில்வர் தட்டு அங்க சைடுல வச்சுட்டு இருக்கான் ப்ரோ. நானே டெய்லி சிரிக்கிறேன், சிப்ஸும் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன், வர காசு இல்லாம. என்கிட்ட போய் தான் கேக்குறீங்க. ஆல் ரைட் பாலா, உங்களுக்கான அடுத்த क्वेश्चन இது சென்னை ரொம்ப பாப்புலர் ஏரியா. எல்லா ஏரியாலயும் இப்ப கொரோனா தான் பாப்புலரா இருக்குது. அது கரெக்ட். கரெக்ட். இதுக்கும் அதுக்கும் நல்ல சம்பந்தம் இருக்குன்னு வெச்சுப்போம். இது ராயபுரம் ராமாபுரம். ஃபர்ஸ்ட் க்ளூ விட்டுருங்க, ரெண்டாவது மூணாவது க்ளூ சேர்த்து போடுங்க. என்ன வருது? அம்மாபேட்டை. அம்மா ஹோட்டலுக்கு போகணும்ன்றியா? பசிக்குதா? ஏன் என்னாச்சு? ரெண்டாவது என்ன சொன்னீங்க? கண்ணம்மாபேட்டை. அப்படியா? கனெக்ஷன் கரெக்டா நான் சொன்னேனா? இல்ல, கொரோனாக்கு கண்ணம்மாபேட்டை கனெக்ஷன் இல்ல. இந்த 3 போட்டோக்கு கனெக்ஷன் ஆகுது. கண்ணு, அம்மா, பேட்டை, கண்ணம்மாபேட்டை. இது கண்ணம்மாபேட்டை. கொரோனாக்கும் கண்ணம்மாபேட்டைக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காரு பாலா. சூப்பர் பாலா, கரெக்ட் ஆன்சர். கண்ணம்மாபேட்டை அப்படிங்கிறதுக்கும் கொரோனாக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல கண்ணம்மாபேட்டைக்கும் கரோனாவுக்கும் சம்பந்தம் இல்ல. கண்ணம்மாபேட்டைக்கும் மச்சானுக்கு சம்பந்தம் இருக்குது. அது எப்படி? சுடுகாட்டுல தான் சுட்டு புடிச்சு உட்காந்துருப்பாங்க மச்சான். அதாகப்பட்டது கொரோனாக்கும் சுடுகாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்றீங்க நீங்க? இல்ல இருக்குது ப்ரோ. அதத்தானங்க நானும் சொன்னேன். நிச்சயமா இருக்குது. கண்டிப்பா ப்ரோ. அடுத்த வாசல்ல ரூம் இல்லன்னு போய் அங்க கண்ணம்மாபேட்டையில போய் படுத்துட்டு போற. ஐயோ மாமா, படுத்துக்கிறேன் மாமா, நிறைய நாள் படுத்துக்கிறேன். பாடின்னு சொல்லிட்டு எப்பயே எரிச்சிருப்பாங்களடா. யாராவே? எவன்டா என்னைய தூங்கும்போது போச்சாங்களா? ஏண்டா இது யார் பார்த்தவள? ஐயோ நாங்க தான் அனாதை பணம் நினைச்சு போச்சுட்டோம்னே. அனாதை பணம்னு போறீங்களா? டேய், அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. நல்ல வேளைனே, எரிச்சிரு போனே. தூங்க முடியாதனால தானே போலீஸ். எரிச்சிருப்பீங்களா? அது சரி பாலா, நீங்க தான் இப்ப ஏதோ வந்து பாடி பில்டிங்லாம் ஏதோ நீங்க புதுசா ஏதோ வீடியோஸ் போடுறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ப்ரோ, எங்க வீட்டுல பாதி பில்டிங்கே வந்து ஹவுஸ் ஓனர் தர மாட்டேன், வாடகை கொடுக்காதனால பாதி பில்டிங் அமைச்சிட்டாரு. இல்ல பாடி பில்டிங் நாங்க பண்றது. சூப்பர் பாலா, கரெக்டா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஆன்சரை கொரோனாவுக்கு கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லி நான் ஸ்லைட்டா வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க. பட் இருந்தாலும் ஆன்சரை கரெக்டா சொல்லிருக்கீங்க பாலா. 10 பாயிண்ட் உங்களுக்கு. உங்களுக்கு அடுத்த क्वेश्चन நம்ம ரெடியா போலாம். இந்த क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन போவோம். சூப்பர். இது ஒரு பாப்புலர் தமிழ் ஆக்டர். ஆமா, இது தெரியாதா? ஈஸி பாது, அச்சன ஓதிடலாம். இதுல நீங்க லாஸ்ட் 2 யோசிங்க. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது, மூணாவது பிக்சர்ல என்ன இருக்கு? செகண்ட் இல்ல தேர்ட் பிக்சர் தெரியாதா மாமா? சூரியன். சரி, அது வந்து இங்கிலீஷ்ல அப்படியே என்னது? சன். சரி, தேர்ட் லாஸ்ட் பிக்சர் என்ன? கரகாட்டமா? சன். சரி, அப்படியே கரெக்ட்டா? ஆமாமா. கரெக்ட். ஃபர்ஸ்ட் 2 ஆமா, சன் குடும்ப விருதுகள். ரோபோ சங்கரா இருக்குமோ? ரோபோ சங்கர். எப்படி சொல்லுங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அங்க ரோ போட்டுருக்கீங்க, போ போட்டுருக்கீங்க, சன் போட்டுருக்கீங்க. ரோபோ சங்கரா? சரி, ரோபோ சங்கர் கரெக்ட் ஆன்சரா பாத்துடலாம். என்னங்க பயமுறுங்க. சங்கர் சரியான விடை. கலக்குறீங்க புகழ், வேற லெவல்.
ஐயா அவன்லாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஐயா. இந்த மாதிரி நான் எவ்வளவு அழகா சொல்றாங்க, ரோ இருக்கு, போ இருக்கு, சன் இருக்குன்னு. அவன் அழகா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அது கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேங்க. அவர் கொரோனாக்கும் கனவா பர்த்டேக்கும் எப்ப கனெக்ஷன் இல்லன்னு சொன்னாரோ அப்பவே நான் ஆஃப் ஆயிட்டேன். எனக்கு வந்து எங்க வீட்ல கொரோனானால இன்டர்நெட் கனெக்ஷனே இல்ல ப்ரோ. மாடி வீட்ல இருந்து வைஃபை கனெக்ஷன்ல திருப்பி ஓட்டி நிக்கிறேன். அட நாதாரி பையல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. அது சரி, ஆனாலும் இருந்தாலும் வந்து நம்ம ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்து வந்து செம கம்பேக் பண்ணிருக்காரு புகழ். பட் அகைன் செம ஃபார்ம்ல இருக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு கேம். எண்ட் ஆஃப் ரவுண்ட் 2 வந்துட்டோம். அதுல புகழ் 30 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, பாலா 40 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அடுத்த வரப்போற ரவுண்ட் வந்து பஸர், நிறைய டபுள் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா கேட்ச் அப் பண்ணலாம். யார் வேணாலும் அட் திஸ் பாயிண்ட் ஜெயிக்கலாம். கவலைப்படாம நம்ம 3வது ரவுண்ட்ல இறங்க போறோம். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, இறங்கலாமா? இறங்கிடலாம் ப்ரோ. ஹேண்டில் வித் கேர். என்ன ப்ரோ பிரஷர் குக்கர் மாதிரி போட்டுக்குது மேல, ஹேண்டில் வித் கேர். கொஞ்சம் அந்த மாதிரி தாங்க, பிரஷர் குக்கர் மாதிரி தான். நாங்க ஒவ்வொரு க்ளூவா போடுவோம் இந்த ரவுண்ட்ல. நீங்க எந்த க்ளூல உங்களுக்கு ஆன்சர் வந்தாலும் பஸரை காமிச்சிடலாம். நீங்க பஸர் இந்த ஷாட்ஸ் காமிச்சேன் ஸ்கின். நீங்க வந்து ஸ்கின் காட்ட போறீங்கன்னா அது வந்து ஸ்பைடர்மேன் சாக்ஸா அப்படி காட்டுறேன். அவங்க தாத்தா யூஸ் பண்ணது. தாத்தா யூஸ் பண்ண மாமா சேச்சே. ஐயா எங்க தாத்தா அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாரு, ஃப்ரீயா இருப்பாரு. எப்படி தாத்தா எப்படி யூஸ் பண்ணிருந்தா ஃப்ரீயா இருப்பாரு. அவர் நான் பாத்துக்கிறேன் நிறைய வாட்டி. அது வேற பாத்துறீங்களா? ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ அது இல்ல ப்ரோ, கேள்வி பாத்துக்கிறேன் ப்ரோ. நடந்து போகும்போது கொல்றப்ப அதெல்லாம் பாத்தியே. ஒரு தடவையாச்சும் நம்ம சேனலோட அந்த டிவி ப்ரோமோ பாத்தியா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆமா, நீ எங்க பரம்பரை அசிங்கப்படுத்துற. எங்க தாத்தா போட்டதுக்கு எனக்கு தாத்தா போட மாட்டாருன்னு நான் எங்க குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். குடும்பத்தோட இன்டிமேட் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப நிறைய ஷேர் பண்றாரு. பாலா வந்து ஒரு ஸ்பைடர்மேன் சாக்ஸ் வச்சிருக்காரு. அந்த சாக்ஸ் தான் காட்ட போறாரு பஸரா. என்ன தடவை வர்றதுனால வைல்ட் கார்டு காட்டுறீங்க. வைல்டா இருக்கிறதுனால வைல்ட் கார்டு காட்ட போறாரு புகழ். சூப்பர். சோ ஹேண்டில் கேர் தான் பஸர் ரவுண்டு. திருப்பி சொன்ன மாதிரி 5 க்ளூ லோட் ஆகும், ஒவ்வொன்னா லோட் ஆகும். எந்த க்ளூல உங்களுக்கு ஆன்சர் தந்தாலும் பஸர் நீங்க கேமராவை கவர் பண்ணிடுங்க. நான் கால் அவுட் பண்றேன். யார் பஸர் காமிச்சிங்க முதல்ல நான் கால் அவுட் பண்றேன். அவங்க ஆன்சர் சொல்லுங்க. ப்ரோ இது அதே மாதிரி தான ப்ரோ? இது 5 பிக்சர் அதே மாதிரி தான், ஆனா ஒவ்வொன்னா லோட் ஆகும். ஓ ஓகே ஓகே. சோ நீங்க 5 க்ளூல ஃபர்ஸ்ட் 2 க்ளூலயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டா நீங்க பஸர் காமிக்கலாம். நான் வந்து பஸர் யார் ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்க பேரை கால் அவுட் பண்ணுவேன். அவங்க ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா சொன்னா 20 பாயிண்ட் ஒரு क्वेश्चनக்கு. தப்பா சொன்னீங்கன்னா -10. அதனால தான் பிரஷர் குக்கர். அதுக்கு நான் அமைதியாவே இருந்துறேன் ப்ரோ, அமைதியாவே இருந்துறேன். அமைதியா இருந்தாக்க -25. கிடையாது மாமா, இது கிடையாது, மார்க்கே கிடையாது, கம்மி பண்ணுவாங்க. சைலன்ஸா இருந்தா வயலன்ஸ் பண்ண மாட்டாரு எங்க அண்ணன். அது கேரண்டி பண்ண முடியாதுங்க பாலா. என்ன ப்ரோ ஏதோ மொனக்கடையில ஸ்டவ் வாங்கின மாதிரி கேரண்டி எல்லாம் கிடையாதுங்கிறீங்க. நீங்க வேற பிரஷர் குக்கர் நீங்க, அதனால தான் அடுத்தது ஸ்டவ் பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? பண்ணலாம் பண்ணலாம் ப்ரோ. சோ கரெக்டா சொன்னீங்கன்னா 20 பாயிண்ட். ஒருவேளை தப்பாச்சுன்னா -10 உண்டு. அண்ட் நீங்க தப்பா ஒருவேளை சொன்னீங்கன்னா இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகி அவர் எல்லா க்ளூவும் பார்த்து ஆன்சர் சொல்ற வாய்ப்பும் உண்டு. ஸோ 20 பாயிண்ட் ஆகும். நீங்க -10 எடுக்கலாம், அவர் +20 எடுக்கலாம். ஸோ அதான் சொன்னேன், இங்கே யார் வேணாலும் ஜெயிக்கலாம். 2 கொஸ்டின் தான் இதுல பஸரு. ஸோ யார் வேணாலும் கவனிங்க. ஏன்னா நான் வந்து நான் இது க்ளூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஈஸியா தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்க பார்த்த உடனே கவனிச்சு கரெக்டா ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா இருங்க. பஸரை ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேயா? நான் ஆனா வந்து கால் அவுட் பண்றேன். கால் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ப்ரோ. சரியா? சூப்பர். ஹேண்டில் வித் கேர். முதல் क्वेश्चन போயிடலாம். முதல் க்ளூ லோட் பண்ண போறாங்க. இது ஒரு தமிழ் படம், ரொம்ப பாப்புலர் படம். சூப்பர். முதல் க்ளூல யாரும் இது வரைக்கும் எதுவும் சொல்லல. இது படத்தோட டைட்டிலே அப்படியே வந்து ஒரு க்ளூ லோட் ஆகிற மாதிரின்னு இருக்கலாம். ஸோ அது கவனிங்க. சரியா? அடுத்த க்ளூ போட்டுடலாம். இது வரைக்கும் யாரும் பஸர் காட்டல. சூப்பர். ஓ காட்டல. இன்னும் பஸர் யாரும் காட்டவில்லை. ஏதாவது ஐடியா ஏதாவது வந்திருக்கா 2 பேருக்கும்? எதுவும் எனக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் இன்னொருத்தருக்கு ஹிண்ட் வந்து ஆன்சர் வந்துரும். இல்ல 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 ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல கொஞ்சம் விட்டா மூளை மூக்கு வழியா ஒழிவிடும். அதை யோசிச்சு நிக்கிறேன் என்ன பண்ணலாம். இல்ல இல்ல ஐடியா இல்ல.
ரைட், மூணாவது க்ளூ பாத்துடலாம். அப்படி போடு. பாலா அப்படியே நினைக்கிறத பார்த்தா அப்படியே பயங்கர மூளையை பேசி பயங்கரமா என்னலாமா ப்ரோ யோசிக்கிறோம். புது படமா பழைய படமா? ரிலேட்டிவ்லி புதுசு தாங்க. லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல அந்த மாதிரி வச்சுக்கலாமே. நான் டைம் லைன் மிஸ் ஆகும். பட் 2010ஸ்ல வந்தது. வருஷத்துக்கு முன்னாடி புது படமாஜி. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல வந்ததுங்க. எனக்குலாம் வயசாயிடுச்சுங்க. நான் அப்படிதாங்க சொல்லுவேன் புது படம். நாங்க வெளில வந்தாலே என்ன நடக்குதுன்னே தெரியல. 5 வருஷம் 10 வருஷம் இந்த லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ் அந்த கேப்ல தான் வந்தது. ஆக்சுவலி கம்மியா கூட இருக்கலாம். பட் ரொம்ப பாப்புலரான படம். பெரிய ஹீரோ படமா ப்ரோ? பெரிய ஹீரோ படமா? ரொம்ப பெரிய ஹீரோ. இப்போ அது நல்ல ஹிண்ட். ஆக்சுவலி இந்த படம் வந்தப்ப ரொம்ப பெரிய ஹீரோ இல்ல. பட் ஆனா வந்தப்பறம் ரொம்ப பெரிய ஹீரோ. அப்படி வச்சுக்கோ. ஆனா நீங்க அடுத்த க்ளூலாம் பாத்தீங்கன்னா வந்துரும் ஆன்சரு. இதுலயே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ காமிச்சோடனே நான் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டேன். வேற விஷயம். பட் பிரஷர் நோ பிரஷர். தேர்ட் க்ளூ சொல்லி யாரும் இன்னும் பஜரை காட்டல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க. டைம் லைன்லாம் யோசிக்காதீங்க. டைட்டில் இருக்கிற வார்த்தை தான் இதுல வந்து ஆக்சுவலி க்ளூஸாவே லோட் ஆயிருக்கு. ஸோ அதை யோசிங்க. சிம்பிள். அவ்வளவுதான். சரி, நம்ம 4வது க்ளூ பாத்துடலாம். பஜர் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னும் இல்லையா? ஒரு ஹிண்ட் வேணா தரேன். வடிவேலு சார் படத்துல இல்ல. அவ்வளவுதான் ஹிண்ட். இது ஒரு ஹிண்டா ப்ரோ? சரியான ஹிண்ட். அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட கூடாது. வடிவேலு சார் படம் நினைச்சீங்க. டிஸ்ட்ராக்ட். ஓகே நியாயமான விஷயம். நல்ல மனசை சொல்லி நல்ல மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. what a சோகம். ஒரு தமிழ் படமா தெலுங்கு படமா? தமிழ் படம் தாங்க. நீங்க எத்தனை தெலுங்கு படம் பாத்திருக்கீங்க பாலா? தெலுங்குல மலையாளம் மாட்டி சொல்றான் ப்ரோ. மழையெல்லாம் கேளுங்க. மழை காலம் ப்ரோ. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம் ப்ரோ. கேபிள் கனெக்ஷன் கூட இல்ல ப்ரோ. கதை வராது ப்ரோ. ரைட் விடுங்க. நீங்க சொன்னா நான் நம்புறேன். ரைட். இது வந்து ஆக்சுவலி போட்டோ போட்டாலே எனக்கு தெரியாது போலுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 4 க்ளூ பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 4 க்ளூ வந்து படத்தோட டைட்டில் ஃபுல்லாவே இருக்கு இதுல. சரியா? நான் இப்ப 5வது க்ளூ போட்டேன்னா உங்களுக்கு பெரிய ஹிண்ட் கிடைக்கும். அப்ப பஜரை காட்டி அது டைட்டில் சம்பந்தமானதா இல்ல அந்த படத்துல நடிச்சவங்க சம்பந்தமானதா? அது நீங்க பாத்து ஏன் நானே பேசாம ஆன்சர் சொல்லிட்டா இருங்களே வர. என்ன கதையா இருக்கு. சரி, அடுத்த க்ளூ பாத்துருவோம். 5வது க்ளூ நம்ம பஜருக்கு ஒரே ரெடியா இருக்கேன். நான் வந்து பயங்கர த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. 5வது க்ளூ போட்டுருங்கப்பா. ஸ்பைடர்மேன் பாலா காமிச்சிருக்காரு. ஸ்டாக்ஸ் காமிச்சு பஜரை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்காரு. இன்னும் நான் காட்டல. நான் ஏன் அப்படின்னு காட்டுறீங்க? இப்படி அப்படின்னு காட்டல. ஆனா பாவி, நான் வந்து பஜர் நீங்க காமிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்லையா? இல்ல நான் என்ன யோசிச்சிருக்கேன். நான் காட்டல ப்ரோ. ஐயோ ஏன் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் ப்ரோ. நான் பஜர் காட்டேன். கதை வர்றாப்ல. நான் காட்டிட்டேன். நான் காட்டிட்டேன். பஜரை காமிச்சு ஆன்சரையும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. நடுவுல கொஞ்சம் ஆன்சர். உங்க தாத்தாவோட வேட்டி காப்பாத்திருக்கோம்ல. எங்க மாமா அந்த ஆளு என்னையும் காப்பாத்தல, என்ன இந்த கேம்லயும் காப்பாத்தல, வெறுப்பேத்திட்டு போயிட்டாங்க. ஏங்க இப்பதானே 5 செகண்ட் முன்னாடி வந்து பாலையான் வந்து பேரையும் காப்பாத்திருக்காரு, கேமையும் காப்பாத்திருக்காருன்னு சொன்னீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. பேரை குத்தி காப்பாத்தினாரு, என் பேரை காப்பாத்திருக்கல அந்த இடத்துல. அது ரைட்டு. அதுக்காக இப்படி கவுத்துட்டீங்களே பாவம் தாத்தா. என்ன ப்ரோ பண்றது? விடுங்க, அடுத்த கேள்வி போங்க. மனசு கஷ்டமா இருக்குது. நடுவுல அத பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் நாளிலே டைட்டில் கிளியரா இருக்கு. நடுவுல கொஞ்சம் பக்கம் பேஜ் காணும். ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் அத வைப்பீங்க? வில்லம்பு நான் என்னென்னமோ யோசிக்கிறேன். அம்பு வில்லு. நான் விண்ணை தாண்டிலாம் யோசிச்சேன். விண்ணு ஐயே தாண்டி வருவாயா அதான் யோசிச்சேன். நடுவுல எதுக்கு வந்தாலும் வந்து சூப்பர்ன்றப்ப நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுகிறேன். நான் போட்டுக்கிறேன் சூப்பர் சாரி. சூப்பர் இப்படி இருக்குங்க. சூப்பருக்கு ஏங்க இப்படி கேட்டாரு? எங்க நடுவுலன்னு வருது? நடுவுல அது நடுவுல போட்டுருக்காங்க. கொஞ்சம் இப்படி வரணும் ப்ரோ. இதுதான் சூப்பர்னு அர்த்தம். இதுனா நான் சூப்பர் இதான் காமிச்சிருக்காரு. கேப் இருக்கு. நீங்க ஒழுங்கா கவனிங்க, கூர்மையா கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கூர்மையா ஆயிடுச்சு. கரெக்ட். கூர்மையான அந்த அறிவு இருக்கே, அதேதான். சேம் திங். நான் லாஸ்டா 2 பேர் ஜோடியை போட்டே நான் யோசிக்கிறேன். அது சூதுகாவும் என்னென்னமோ படம். அப்புறம் தான் அந்த பொண்ணை பாக்குறேன். ஆஹா இந்த அப்படின்னு அப்புறம் தான் தோணுச்சா? அதான் எனக்கு டக்குன்னு சைக்கே ஆகலது. மாத்தி விட்டாங்கடா ஹீரோயினி போட்டோலாம். அங்க பாரு மாமா, நான் அந்த சாக்குல இருந்து வெளில வரல மாமா. நான் தோத்த சாக்குல இருந்து வெளில வரல.
இருந்தாலும் நீங்க வந்து இன்னும் தோக்கலைங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓ இருக்குதா? பரவாயில்ல, டிரா பண்ண பாக்குறேன். கவலைப்படாதீங்க, 2 கொஸ்டின் இருக்குல்ல. ஆனா இப்போ வந்து புகழ் லீட் எடுத்துட்டாரு. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணி 20 பாயிண்ட் எடுத்து அவருக்கு இப்போ 10 பாயிண்ட் லீட்ல இருக்காரு. சோ பிரஷர் பேக் ஆன். என்னடா ஜாகிங்கா மூமெண்ட் ஜாலி. மாமாலாம் கரோனா வைரஸ் கேப்ல 10வது பாஸ் பண்ணவன். பாஸ் பண்ணிட்டாருல, அதான் மேட்ரு. பரவாயில்ல, என்ன பண்றது. அவன் போன வருஷம் அது நான் ஃபெயில், அதனால கொஞ்சம் ஃபீலிங்ல இருக்கான். என்னால இ பாஸ் கூட எடுக்க முடியல ப்ரோ. எங்க நான் பாஸ் ஆகுறது? ரைட். சோ பாத்தீங்கன்னா புகழ் லீட்ல இருக்காரு, செம்ம ஜாலியா இருக்காரு பார்த்தா. அதுல மெயினா பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த க்ளூ வந்து நான் என்ன நினைச்சேன், நான் நிஜமா நான் அந்த க்ளூ ஃபுல்லா அந்த படம் வந்து நாங்க ரிவ்யூ பண்றச்ச நான் நினைச்சேன், அப்படியே விஜய் சேதுபதி இது இவர் தான் வந்து பாலா, நீங்க சேர்ந்து வேற நடிச்சிருக்கீங்க, அப்படியே அசால்ட்டா அடிக்க போறீங்க அப்படின்னு நானும் நினைச்சேன். நீங்க வேற அப்படின்னீங்களா, நான் வந்து 100% காமிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு பழக்கப்பா. நான் காட்டலன்றாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, சரி மாமா கண்டுபிடிச்சிட்ட போறாப்பலன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ரிசர்வேஷன் துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணுவாங்களா, அது மாதிரி துண்டை போட்டு சீட்டு ரிசர்வ் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி டக்குனு மாமா எனக்கு தெரியும். சொந்த செலவுல நல்ல வேலை சூனியம் வச்சுக்கலாம் பாலா. நீங்க அவர் கரெக்ட் ஆன்சர் சொல்ற. புகழ் லீடு எப்படி இருக்கீங்க? இந்த லீடு எடுத்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு புகழ்? ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையுமே வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவனை பத்தி தெரியும் சார் எனக்கு. அவனை பத்தி தெரியும். பனங்கல் பார்க் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா பிரியாணி வித்து படிச்சா சார் அவன். அவனை பத்தி நல்லா தெரியும் சார். அவன் பெரிய ஆளா வருவான். அவன் நல்ல ஆளுவன். அவன் சானிட்டோரியத்துல செருப்பு தைச்சா மேடம், வெப்ஸ்ல சிப்ஸ் போட்டு வித்தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளவன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இடம் ஜெயிச்சது வந்து எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. இருங்க, இன்னும் ஜெயிக்கல, இன்னும் இப்பதான் லீட் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு क्वेश्चन இருக்கு. லீடுக்கே லீட் எடுத்து சாரி, லீடுக்கே கொஞ்சம் லீட் எடுத்து பேசுறது தப்பா இருக்கு சார். பாலதான் பல்லாவரத்துல பகடா கடப்பட்டு வந்தாப்புல. ஆமா, மத்தள குண்டில கல்கண்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அவனுக்கு அப்படின்னு ரொம்ப உனக்கு தெரியாதுங்க அவனுக்கு. ரைட். அப்போ நம்ம இப்போ ஃபுல் இன்னும் திருப்பி இப்பல இருந்து யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இன்னும் ஒரு क्वेश्चन இருக்கு, ஹேண்டில் வித் கேரளா. இதே மாதிரி 5 க்ளூ போடும், கவனிங்க, பாருங்க, பசரை காட்டுங்க. நான் கால் அவுட் பண்ண அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க மறக்காம. சூப்பரா, ரெடியா? அடுத்த क्वेश्चनக்கு போலாம் ப்ரோ. ஆல்ரைட், அடுத்த क्वेश्चन ஹேண்டில் வித் கேரளா. இது ஒரு தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டு என்ன ப்ரோ இது? ரொம்ப ரீசெண்டான பாட்டு. இதுலயே ஓரளவுக்கு இருக்கு, நல்ல ஹிண்ட் இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ரீசெண்டா நீங்க ஒரு 5 வருஷம் சொல்லுவீங்க. இல்ல லாஸ்ட் 5 இயர் கேப் குள்ள தான் வந்திருக்கு. எனக்கு எக்ஸாக்ட் இயர்லாம் என்ன ப்ரோ நீங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாதிரி 5 வருஷத்தை கணக்கு வச்சே பேசிட்டு இருக்கீங்க. அது வயசாயிடுச்சுங்க, இப்படிதாங்க பாலா, என்ன பண்றது. பரவாயில்ல விடுங்க ப்ரோ. சரி ரைட், ஓகே. அடுத்த க்ளூ லோட் பண்ணலாம். அடி போடு. ஏதோ ஐட்டம் இருக்கு. எனக்கு தெரியல ப்ரோ என்னன்னு. இல்ல, பாட்டோட லிரிக்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி பாட்டோட வார்த்தைகளே இதுல க்ளூவா லோட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. சரி, ரெண்டாவது ராகம் ப்ரோ. அது என்ன ராகம் சொன்னீங்கன்னா அங்க மேட்ச் பண்ண கரெக்டா இருக்கும். அந்த பாட்டோட ராகத்தை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ராகம் எனக்கு ஆக்சுவலி மறந்து போயிடுச்சுங்க, அதனால வேற மாதிரி க்ளூ வேணா தரேன். நான் 3வது இது லோட் ஆன அப்புறம் வேணா ஒரு க்ளூ தரேன். ஆனா 3வது லோட் ஆன உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும்? ஓகே. 3வது க்ளூ நம்ம லோட் பண்ணிடலாம். ரெடியா இருக்க போறாங்க, பஸர் தெரிக்க போகுது. யார் இவங்க பேரு என்ன? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா, ரொம்ப லென்த்தா இருக்கு. நல்லா போச்சு, போங்க. பேர் நான் சொல்றேன். காஜல் அகர்வால் மாமா. அவங்க காஜல் அகர்வால். காஞ்சி போன கண்ணுக்கு எல்லாமே காஜல் அகர்வாலா தெரியும். மாமா சோனியா அகர்வால் தங்கச்சி. அவங்க பேரு என்னங்க? நான் 2 பேருக்கும் உங்க பேர் தெரியாதனால நான் சொல்றேன் பேரு. சாய் பல்லவிங்க அவங்க. பல்லவி வந்துருச்சு, சாங் தான் வரல இன்னும். இந்த பஞ்சுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, சாங் ஈஸியா இருக்குங்க, கண்ணு முன்னாடி இருக்கு. ரெடியா? நம்ம 4வது ஆன்சர் இருக்கு. அசால்ட்டா சொல்றீங்க. சம்ம தாறுமாறான ஹிட். எல்லா ரேடியோ எல்லாத்தையும் போட்டு தள்ளி விட்டாங்க. தாறுமாறு ஹிட்.
யாரு பெரிய ஹீரோவா, சின்ன ஹீரோவா, நடு ஹீரோவா? பயங்கர பெரிய ஹீரோ. அவர் தொட்டா எல்லாமே காசுதான், அந்த லெவல் தாறுமாறான ஹீரோ. ஓகே, நம்ம அடுத்த க்ளூவே போட்டுருவோம். ஐயோ, ஹீரோவே வந்துட்டாங்க. காமிச்சிருக்காரு, சாக்ஸ் காமிச்சு ஸ்பைடர்மேன். ஏன் கோலி சோடாவே, ஏன் கறி கொலம்பே, ஓ குட்டி பாப்பினா டேக் மீ ஏன் சிலுக்கு சட்டை, ஏன் ஃப்ரண்ட் சொட்டை, ஏன் சொட்டை டாக்கி அதான் நம்ம கேட்டனா இல்லையா? தனுஷ் சார் கூட அவங்க பண்ணிருக்காங்க அந்த படம், பேர் தெரியல. ஆமா ப்ரோ, அது 5 வருஷம் ப்ரோ. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள தானங்க, 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த படம் ப்ரோ. என்னங்க சொல்றீங்க? 2018 நினைக்கிறேன் இல்லையா? இல்ல 19 ப்ரோ. 19 தாங்க வயசு. ப்ரோ பட் ரவுடி பேபி கரெக்ட் ஆன்சர். பாலா that brings us to the end of the show. இந்த ஷோ எண்ட்ல புகழ் தாறுமாறா கேட்சப் பண்ணி செமையா பிரஷர் போட்டு 50 பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருக்கீங்க. பாலா அந்த பிரஷரையும் தாங்கி பஞ்ச் டைலாக் மேல பஞ்ச் டைலாக் பேசி 60 பாயிண்ட் எடுத்து இந்த ஷோ ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் பாலா, நீங்க செம்ம விளையாட்டீங்க 2 பேரும். முன்னாடி ரெண்டாவது தடவை வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க நடுவுல P50 B60 பிபி ஏறினே இருந்தது எனக்கு. பாத்தீங்கன்னா பிபி வருதுன்னு அதுலயே பாதி போயிடுச்சு எனக்கு. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. ஆப்போசிட்ல யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம போராடணும், பட் அவங்க ஜெயிக்கணும். நம்ம வந்து ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட்டா. இங்க பாரு, இந்த குதர்க்கமா பேசுறது, குதிச்சு விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம். சைலண்டா வந்தமா பாஸ் ஆனமான்னு போய்க்க. அதான் நீ என்ன மாதிரி சீனியர் கொடுக்குற மரியாதை. மனசு எங்கேயோ கூட்டு போகுதுங்க. ஆமாங்க, இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளில கூட யாரும் கூட்டு போக மாட்டாங்க. இல்லையே, நீங்க அதாங்க, நீங்க வந்து நீங்க ஷூட்டிங் பண்ணீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியுதுங்க. ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, லைக் பண்றாங்க. என்ன அசால்ட்டா சொல்றீங்க புகழ்? சும்மாவா பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு? நீங்க சேவிங் பண்றதுக்குலாம் அத்தனை பேர் வியூஸ்ங்க. நான் தான் சொன்னேன், நான் சேவிங் பண்ண எங்க ஆத்தாவே பார்க்க முடியுது. ஐயா, சேவிங் பண்ண 22 ரூபா தான், ஆனா சேவிங்ஸ் பண்ண ஒண்ணும் இல்லைங்கய்யா. அது ஹாரி பாட்டர் சேம் ப்ராப்ளம். திஸ் சாப்டர் ஆல்சோ. ஏன் அவரு ஜெயிச்சிருக்காரு, தம்பிக்கு அவார்டு கொடுத்தது என்னன்னு பேசுங்க. அவார்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இந்த ஷோ, அதுவும் தாத்தாவோட சாக்ஸ் காமிச்சு. பாலா, உங்களோட ஃபீலிங்ஸ்? அதாவது இந்த ஷோ ஜெயிச்சதுக்கு அவார்டு கூட வேணாம், எங்க தாத்தா சார்பா ஒரு கருவாடு கொடுத்தீங்கன்னா அவருக்கு வறுத்து அவர் போட்டோ முன்னாடி வச்சு படைச்சிருவேன். ஏன்னா எங்க தாத்தா தான் இந்த ஜெயிச்சது காரணம். ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சது நான் தோத்துருவேன்னு நினைச்சிட்டேன். கடைசியா இந்த கறி குழம்பையும் அந்த சோடாவையும் காமிச்சு அவர் ஜெயிக்க வச்சு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கொலப்பசியில உள்ளவனுக்கு கொத்தரங்காய் குழம்பு போட்டா மாதிரி அந்த அளவுக்கு கோலாகலமா இருந்தது வயிறு. அதனால எங்க தாத்தாவுக்கு வந்து நான் அந்த இடத்துல சந்தோஷம் சொல்லி ஆகிறேன். ஏன்னா எங்க தாத்தா வந்து எனக்காக வந்து எதுவும் சேர்த்து வைக்கல. அவர் இருந்துட்டு எங்க வீட்டு பத்திரத்தை தான் அடவு வச்சாரு. பட் அப்படி அடவு வச்சாருன்னு ஜெயிக்க வச்சாரு. எனக்கு அதை நினைக்கிறப்ப ரொம்ப எங்க தாத்தா பாலையாவுக்கு வந்து நான் வந்து பரம்பரை சார்பா ஒரு பாலகத்தை தொட்டு வணங்கிறேன். தேங்க்யூ சோ மச் பாலையா தாத்தா, தேங்க்யூ. அதான் நீ தாத்தாவை எவ்வளவு திட்டிட்டு இருந்த, கடைசியில பாலையா தாத்தாவோட பாவாடை தான் அவனை காப்பாத்திருக்கு. பாத்துக்கோ, அந்த பாவாடை பத்திரமா. மாமா அவர் எங்க பாவாடை போறாரு, அவர் பாக்கெட் செட்டி கூட போட மாட்டாரு மாமா, ஃப்ரீயா இருப்பாரு. ரைட்டு, பட்டாப்பட்டி பாக்கெட் செட்டி பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. பாலா செம்மையா விளையாடுங்க. பாலா ஜெயிச்சிருக்கீங்க, சூப்பர், செம்ம. தேங்க்யூ சோ மச். செம்ம ஸ்போர்ட்டிவா விளையாடி செம்மையா என்டர்டைன் பண்ணிருக்கீங்க. நம்ம எபிசோட் இஸ் brought to you by Dosa Street in Milton Keynes. Thank you guys for being our gracious sponsors. ரொம்ப appreciate பண்றோம். The show is made possible by all of you guys. Thank you so much. Last but not the least, brains behind the show, directed and produced by K.R. Srinivasan and Renuka Balraman. Huge round of applause. பேக்ரவுண்ட்ல இருந்து எக்கச்சக்கமா வேலை பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது, பட் எல்லா வேலையும் இவங்க தான் பின்னாடி பண்றாங்க. So thank you to them. This is your host Vinay Vijaykumar signing off for California Tamil TV. Thank you. பார்த்துட்டே இருங்க.